வணக்கம். இங்க இந்த சந்தைப்படுத்தல் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இங்க நிறைய பொருட்கள் இயற்கை பொருட்கள், பாரம்பரியம் சார்ந்த பொருட்கள்லாம் நீங்க காட்சிக்கு வச்சிருக்கீங்க. இதே போலயே நிறைய ஆன்லைன்ல எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்றவங்க ஆப்போசிட்டா, அதாவது கெமிக்கல் கலந்த ஒரு பொருட்களை விற்பனை செய்யறாங்க. எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் சீப் அண்ட் பெஸ்ட்லி விற்கிறாங்க. எதுக்காக நீங்க இயற்கை பொருட்களை மக்கள் கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பொதுவாக இந்த இயற்கை சந்தை திட்டமிட்டது கன்சியூமர்ஸோட நம்பகத்தன்மைக்கும் உழவர்களோட நல்ல விற்பனை தளத்துக்கும் தான் ஏற்படும். ஏன்னா இயற்கை விவசாயிகளுக்கு பொதுவாக சந்தைப்படுத்தல் பெரிய சிரமங்க. அவங்க விளைவிக்கிற பொருளுக்கு சரியான சந்தை மதிப்பு வைக்க முடியல. அந்த சிரமத்தை சரி செய்யலாம் தான் சந்தையை உருவாக்குறதுக்காக திட்டப்படும். இன்னொன்று கன்சியூமர் சைடு ஒரு நம்பகத்தன்மை, நேரடியாக ஒரு ஃபார்மரையோ இல்லை ஆர்கானிக் ப்ரொடியூசரையோ நேரில் பார்த்து பேசி அதை டீட்டெயிலிங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது இருக்கு இல்லைங்களா, அந்த தன்மை தேவை. இன்னைக்கு ஆன்லைன்ல வாங்கலாம், ஒரு பிராண்டு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஆனால் நேரடியான மனுஷங்களோட நகர்ற அந்த ட்ரஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியம். இங்கே நேரில் பார்க்குறாங்க, தொடர்ச்சியாக எங்களை மீட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இது 20வது சந்தை பண்ணுறோம். இதில் 20 சந்தையும் வந்த நண்பர்கள்லாம் இப்போ பார்க்குறோம், நிறைய போய்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒவ்வொரு முறையும் அனுபவிச்சது, அவங்கள்ட்ட அது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதை தாண்டி இங்கே வரும்போது நிறைய நண்பர்களை சந்திக்க முடியுது. இன்னொன்று மோஸ்ட்டாக அதை நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியாவாக நாங்கள் ஒர்க் பண்ணுறதுனால நிறைய நாலேஜ் எங்கள் ஷேர் பண்ணிக்கிற முடியும், தெரிஞ்சுக்கிற முடியும். இந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணுறதுக்கான பேசிக்காக, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுக்கான பேசிக்காக நிறைய கற்றுக்கிறதுக்கு இங்கே வராங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு வராங்க. அப்படியான ஒரு பரிமாற்றமாக இந்த சந்தையை நாங்கள் முக்கியத்துவம் பார்த்தோம். சந்தோஷம். அதே மாதிரி இந்த வகையான சந்தைகள் நீங்க பெரிய பெரிய நகரங்கள்ல மட்டும் தான் நடத்துறீங்களா, இல்ல சிறு குறு கிராமங்களையும் நீங்க நடத்துறீங்கன்னா மக்களுக்கு இது தெரியுமா தெரியாதான்னு கூட நமக்கு தெரியாது இல்லைங்களா? இப்ப சிட்டில இருக்கறனால அவங்களாம் பாக்குறாங்க, அவங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் தெரியும் நம்ம சொல்லலாம். இதுவே கிராமங்கள் இருக்கலையும் நிறைய ப்ராடக்ட், கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க. சோ அவங்க இருக்கிற பிளேஸ்க்கு நீங்க இதை கொண்டு போறீங்களா? இப்போ விழிப்புணர்வுன்றது நகரப்பகுதிகள் அதிகமா நடக்குது. மக்கள் ரொம்ப பாதிப்படைஞ்சாங்க. ரொம்ப முன்னாடி வளர்ச்சியை நோக்கி வேகமா நடந்தது நகரப்பகுதி மக்கள் தான். அவங்க தான் நேரடியாக வேகமா பாதிப்பை அடைஞ்சாங்க. நகர்பகுதியில் இருக்க மக்களுக்கு நல்ல ஒரு உணவு நல்ல உணவா கிடைக்கணும், காத்தோ இல்லை வாழ்வாதாரத்துக்கோ எல்லாமே ஒரு ஆர்கானிக்கா வேணும்னு இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்கு. கிராமப்புறங்கள்லயும் நாங்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், பயிற்சி, அந்த மாதிரி விவசாயிகள்கிட்ட போய் நிறைய கருத்து பரிமாற்றங்கள், நிறைய நிகழ்வுகள்லாம் நடத்துறோம், பயிற்சி நடத்தலாம். கிராமங்களில் கொஞ்சம் மெல்ல மெல்ல நகருது. நகர்பகுதியில் இருக்கவங்க நிறைய படிக்கிறாங்க, பார்க்குறாங்க, அதனால கொஞ்சம் உடனடியாக விழிப்புணர்வு ஆகிக்கிறாங்க. நேரம் பார்த்தோம் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நகர்பகுதிகளில் கொஞ்சம் வேகமா இன்னைக்கு முன்னேறிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்கள்ல ஈடுபடுத்திக்கிட்டு ஒத்துழைப்பு தராங்க. கிராமத்துல மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். மக்கள் கிராம பகுதியில் இருக்கிற மக்களும் சரியாக இயங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொன்று கிராம பகுதியில் சந்தைகளை உருவாக்கி இளைஞர்கள் நிறைய முன் வந்துட்டாங்க. அதனால இது ஐயா நம்மாழ்வார் போட்ட வித்து, அவர் ஆரம்பிச்சு வச்சதுதான். அதோட விஷயமா இப்ப நகரங்கள், கிராமங்கள் நோக்கி எல்லா இடத்துலயும் இது பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தாம்பரத்துல இந்த சந்தைப்படுத்தல் வச்சிருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி சென்னையில வேற எங்காவது புது இடங்கள்ல நீங்க சந்தைப்படுத்தல் வைக்கிறதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? முதல்ல நாங்க திட்டமிட்டது அடையார் குமாரராஜா முத்தியா ஸ்கூல்ல தான் ஆரம்பிச்சோம். அவங்கதான் ஒரு தளத்தை அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்போ அங்க நாங்க ஒரு வருடம் தொடர்ச்சியா சந்தையை நடத்திட்டு இருந்தோம். அப்போ சென்னையில எல்லா பகுதியில இருந்து மக்கள் எங்க பகுதியில பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம கூட ஏற்கனவே தொடர்புல இருக்க நண்பர்களா இருக்கட்டும், புதுசா கேட்டு இல்லை அங்க பயனடைந்த நண்பர்கள் எல்லாமே கேட்டாங்க. அதன் அடிப்படையில் தாம்பரத்துல பண்ணலாம் அப்படின்னு திட்டம் பண்ணோம். இங்க தாம்பரத்துல வள்ளுவர் குருகுலம் பள்ளியில, அப்புறம் பேபி ஸ்கூல் இங்க ஒன்று இருக்கு, அங்க அந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் பண்ணோம். நல்ல மக்கள் வரவேற்பு இருந்தது தாம்பரம் பகுதியை பொறுத்தளவுக்கு. இதை தொடர்ந்து இப்போ அண்ணா நகர்லையும் ஆரம்பிக்கிறோம். அண்ணா நகர்ல பாத்தீங்கன்னா லியோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அவங்க வாண்டடா தங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் சுற்றி இருக்கிற பேரண்ட்டுங்களும் நல்ல அவேர்னஸை கொடுக்கணும் ஆர்கானிக் சார்ந்து அப்படின்றதுனால அவங்களும் ஒரு ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் ரொம்ப பழமையாக இருந்த டி நகரில் இருக்கிற ஹைஸ்கூல் இருக்குங்க, சிடி நாயகம் ஹைஸ்கூல், அங்கேயும் ஸ்பேஸில் பண்ணோம். இப்போது அந்தந்த இடத்துல நாங்கள் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். மக்கள் இந்த சந்தை அமைக்கிறோம், மக்கள் பொருள் வாங்கி பயனடைஞ்சிட்டே இருக்கிறாங்க. கூடுதலாக விழிப்புணர்வு நடந்திருக்கு. இதை தொடர்ந்து சென்னையில் எல்லா பகுதிகளிலும் இப்போ பண்ணலான்னு அடுத்த கட்டத்திட்டு இருக்கு. எங்களுக்கு இதுக்கு இந்த மாதிரி சந்தையை உருவாக்குறதுக்கு நிறைய அப்பார்ட்மெண்ட் மக்கள் உதவியாக இருக்காங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒன் டே ப்ரோக்ராம் பண்ணுங்க, இந்த அவேர்னஸ்ஸு, ஹெல்த் அவேர்னஸ்ஸு, இந்த மாதிரியான டிப்ஸு ஏதோ கிளாஸ் பண்ணுங்க, நாங்கள் அதை அவேர் ஆகிக்கிறோம் அப்படின்லாம் கேட்குறாங்க. அதனால் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லையும் நோக்கி சின்ன ஒன் டே ஒரு மார்க்கெட் மாதிரி பண்ணுறோம். ப்ரோக்ராமோட சில்ட்ரன் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணுறோம். குழந்தைங்களுக்கான நம்ம ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டி எல்லாம் சொல்லித்தரோம். இப்படி மக்கள் நிறைய மிங்கிள் ஆகுறாங்க. அதனால இன்னும் பறந்துபட்டு சென்னையில வேலை செய்யறதை தாண்டி இப்ப தமிழகம் முழுக்க வேலை செய்யறதுக்கும் நண்பர்கள் அழைக்கிறாங்க. அதனால இப்ப வேலைகள் தொடருது. இந்த சந்தைப்படுத்துதல் மாதத்திற்கு எத்தனை தடவை பண்ணலாம் நீங்க பிளான் பண்ணி பண்ணுவீங்களா, இல்ல ஏதாவது ஷெட்யூல் வச்சிருக்கீங்களா?
பொதுவா நாங்க வந்து முதல் வாரம் 2வது வாரம்னு திட்டமிட்டு தான் பண்ணணும். அப்படி பண்ணும்போது மக்கள் ஆதரவு இருந்தது. இடையில இடையில சில விடுமுறை நாட்கள் வரும்போது மக்கள் குறைஞ்சிருவாங்க. அன்னைக்கு பாவம் உற்பத்தி பண்ணிட்டு வந்த விவசாயிகள், அப்புறம் மதிப்பீடு கொண்டு வந்த உற்பத்தியாளர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப பாதிப்படைஞ்சிருவாங்க. அது அது நிறைய நடந்தது. அந்த அந்த மாதிரி சிக்கல் இல்லாம நடக்கிறதுக்காக நாங்க அந்த முக்கியமா ஏதாவது ரொம்ப முகூர்த்த தேதிகள்லாம் இருந்ததுன்னா மக்கள் அங்க அந்த நிகழ்ச்சிகளுக்கு போறது அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. முக்கியமான தினங்களுக்கு வேற மக்கள் வர முடியாத தினங்களை நீ தவிர்த்துக்கலாம்னு இப்ப எங்களுக்கு இந்த ஒரு வருஷ அனுபவத்துல கிடைச்சிருக்கு. அதனால மக்கள் வந்து போற மாதிரி இருக்குல்ல இந்த முதல் 2, 3 வாரங்கள் நடக்கக்கூடிய கடைசி சனி ஞாயிறுல அந்த மாதிரி தான் இப்ப திட்டமிட ஆரம்பிச்சு மக்கள்கிட்ட அறிவிக்கிறோம். அவங்க எல்லாரும் வாட்ஸ்அப் எண் கொடுத்துட்றாங்க. அறிவிச்சோன்னே அந்த மாதிரி வந்து அசம்பிள் ஆயிடுறாங்க, வாங்கிக்கிறாங்க. மக்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஏதாவது நீங்க இல்லைங்க, எந்த ஃபீஸும் வைக்கிறது இல்லைங்க. மக்கள் வர்றதுதான் எங்களுக்கு பெரிய எண்ணம். நிறைய பேர் ஃபீஸ் வைக்கிறாங்க. அங்கேயும் கூட்டம் இருக்கு. ஆனா என்ட்ரி ஃப்ரீ அப்படின்றதுனால மக்கள் கூடுதலா வர்றதான் பாக்குறாங்க. என்ட்ரி ஃப்ரீ அப்படின்னு வச்சது நிறைய பேர் கூட ஃப்ரீ வச்சாதான் இங்க நிறைய பேர் வருவாங்க. அந்த இடத்துக்கு ஒரு குவாலிட்டியா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல அப்படியான நோக்கம் கிடையாது. இங்க வந்து மக்கள் நேரடியா வந்து நிறைய பயனடையணுன்றதுனால என்ட்ரி ஃபீ வைக்கிறது இல்ல. நண்பர்கள் இங்க வர்றவங்க விருப்ப நன்கொடை எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்க நல்ல காரியம் பண்றீங்க, இந்தாங்க இந்த தொகை வச்சுக்கோங்க. ஒருத்தர்லாம் வந்து மதிய உணவு பொறுப்புலாம் நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஒரு வந்த பயனாளர் தான், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரி அவங்களே சில தன்னார்வமா நிறைய உதவிகள் செய்யறாங்க. இந்த சந்தைப்படுத்தல் மூலமா உங்களுக்கு தன்னார்வலர்கள் நிறைய கிடைக்கிறாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க. ஆமா, உதவியா நிதி ஆதாரமா எல்லாம் நண்பர்கள் முன் வர்றாங்க. அதை தாண்டி உழைப்பா தன்னார்வலர்கள் வந்து கல்லூரி நண்பர்கள்லாம் அழைச்சிக்கிறோம், வர்றாங்க. அவங்களுக்கு அன்றைக்கு தேவைக்கெல்லாம் ஏதாவது ஏற்பாடு செய்யறோம். அவங்கள்ட்டையும் நிறைய இந்த மாதிரி நாலேஜ் ஒரு ஏரியால ஒர்க் பண்றோம். அதனால நிறைய நீங்க இவ்வளவு சந்தைப்படுத்தல் வைக்கிறீங்க இல்லையா? சோ உங்களுக்கு என்ன தோணுது? மக்கள் ஏதாவது ஒரு அவேர்னஸ் வந்திருக்கா உங்களுக்கு? இது ரொம்ப லைக் பண்றாங்களா? இல்ல வந்து என்னதான் நம்ம காட்சிப்படுத்தல் வச்சாலும் அவங்க வந்து இந்த ஆன்லைன் மோகம் சோ அதுலயே போயிடுறாங்க, உங்களுக்கு ஏதாவது தோணுதா? மக்கள் ஒரு ஆப்ஷனா தான் ஆர்கானிக் ப்ராடக்ட் எல்லாம் பாக்குறாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப ஆர்வமா வர்றாங்கன்னா ஒரு மாதிரியான ஈர்ப்பு இருக்கு. ஆனாலும் பெரும்பாலும் மக்கள் வந்து இது ஒரு ஆப்ஷனலா பாக்குறாங்க. ஒரு ஒரு மெடிசின் மாதிரி பாக்குறாங்க. உடம்புல ஏதாவது பிரச்சனை, ஏதாவது சிக்கல் நடந்துச்சுன்னா போய் ஆர்கானிக் வாங்கி சாப்பிடலாம் நினைக்கிறாங்க. நாம என்ன சொல்றோம், இதுதான் உணவே. உணவு மாதிரி ஒன்றை சாப்பிட்டுட்டு உடம்பு பாதிச்சுட்டு அப்புறம் வந்து இது மருந்து மாதிரி தேடக்கூடாது. ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் உணவே. இந்த உணவே மருந்துன்றது இதுதான். இதை தாண்டி வெளியே இருக்கிற அத்தனை செயற்கை ரசாயனம் கூட்டப்பட்ட எத்தனையும் சாப்பிட்றது வாயில நோயும் தொடர்ச்சியான உடல் ரீதியான மன ரீதியான இன்னலுக்கு தான் ஆளாகும். அதனால மக்கள்கிட்ட சொல்றோம், இது மருந்து கிடையாது. நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, சுகருக்கு ஏதாவது ஒரு அரிசி கொடுங்க, பிபிக்கு ஏதாவது அரிசி இப்படி கேட்குறாங்க. இது மெடிக்கல் ஷாப் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இல்லை, இது வந்து ஒரு இயற்கை விவசாய சந்தை. இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறைக்கு இது ரொம்ப முக்கியம். நீங்க நஞ்சு சாப்பிட்டுட்டா உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லைங்க, உங்களுடைய மரபுல பதிஞ்சு அடுத்தடுத்த சந்ததிகளும் ரொம்ப பலவீனமாகி போயிடுவாங்க. அதுதான் இன்னைக்கு பெரிய சிக்கல். அதை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. அதை விழிப்புணர்வு தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால இந்த உணவுன்றது உங்களை சந்ததிகளை, ஏன்னா ஒவ்வொரு உயிரோட இயல்பு என்னன்னா அடுத்தனோட சந்ததியை பலமா வீரியமா கொண்டு வர்றதான் எல்லா உயிரோட இயல்பும். அப்போ நாம அதுலதான் கவனமா இருக்கணும்னு சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். அதன் வாயில வந்து மக்கள் தொடர்ச்சியா புரிஞ்சுக்கிறவங்க வர்றாங்க. இன்னும் அதை பெருசா கொண்டு போக வேண்டியது. இந்த மாதிரி சந்தைப்படுத்துதல் வந்து நம்மாழ்வார் ஐயா வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப வலியுறுத்தினாரு. அவர் ஏன் அதை சொன்னாரு, அதுக்காக அவர் எவ்வளவு மெனக்கெட்டாரு அப்படிங்கிறது மட்டும் சொல்ல முடியுமா? ஐயா ஆரம்ப காலத்துல இயற்கை வேளாண்மை அது குறித்த முக்கியத்துவம் அப்படின்னு தொடர்ச்சியா விவசாயிகள் மத்தியில பேசிட்டு இருக்கிற காலகட்டத்துல ஐயாவுக்கு தோணுது என்னன்னா, இத அடுத்த தலைமுறைக்காக தானே செய்யறோம், அடுத்த தலைமுறை பிள்ளைங்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்ட்டு இளைஞர்களை நோக்கி வந்தாரு. அடுத்து குழந்தைகளை நோக்கி போனார். அவங்களுக்கு இன்னும் அது வந்து பசுமரத்தாணி போல பதியும். அப்போ குழந்தைகள்ட்டையும் பேசினார். குழந்தைங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஐயாவை பிடிக்குதுன்னு அதான் காரணம். இப்போ இப்படி ஐயா பயணிச்சுட்டு இருக்கிறப்ப அடுத்து அவர் ரொம்ப முக்கியமான இந்த சந்தைப்படுத்துதல் தான் விவசாயிகளுக்கு சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் விவசாயிக்கான ஒரு அடிப்படை ஆதார விலையே இல்லை. அப்போ திரும்ப திரும்ப சுரண்டப்பட்டுட்டே இருக்காரு விவசாயி. அதனால தொழில் நட்டப்பட்டே இருக்கு. அதனால அவர் விவசாய நட்டம் தான் இதுல தான் தலைமுறை இதுல வந்துடக்கூடாது, தான் பிள்ளை தப்பித்தவரி கூட விவசாயம் பண்ணிடக்கூடாதுன்னு அதனாலதான் அவங்க ரொம்ப கவனமா பிள்ளைகளை வெளியேற்றுறாங்க. அப்போ விவசாயம் இங்கே பொய்த்து போகும்போது அப்புறம் கார்பரேட் வந்து கையில் எடுத்துக்கிற போறோம். அப்புறம் திரும்ப மக்கள் மாட்டிக்கிட்டு திரும்ப ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்ட போறாங்க. இது அவர் சொல்லி கொடுத்த அரசியல். ஐயா வந்து எல்லாரும் இயற்கை விவசாயம் கத்துக்கிட்டானா அவர் என்ன பண்ணாருன்னா பொலிட்டிசைஸ் பண்ணாரு எல்லாரையுமே. எங்களுக்கு இந்த அவேர்னஸ் எப்படி ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணாரு. இதுதான் எதிர்காலம், இதுக்கு தயாராகிக்கோங்க. அப்போ சந்தையை வலுப்படுத்தணும், நம்ம ஆளுங்களே தயாராகுங்க, இளைஞர்கள்லாம் முன் வாங்க அப்படின்னாரு. அப்போ நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணோம். அப்புறம் நாங்கள் சந்தைப்படுத்தினோம். அப்புறம் சந்தைப்படுத்த வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருந்தவங்களுக்கான வாய்ப்பை உருவாக்குறது இந்த மாதிரியான ஒரு கூடலை உருவாக்குறோம். இன்னும் அடுத்த கட்டம் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தணும். இப்படி தொடர்ச்சியா அவர் நிறைய பாடம் வச்சுட்டு போயிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் சொன்னதை செஞ்சுறதே இந்த சமூகத்துக்கு பெரிய விடுதலை.
அதுதான் தேவை. புதுசாலாம் யோசிக்க தேவையில்லைங்க. அவர் சொன்னதை செய்யறது தான் இன்னைக்கு தேவை. அதனாலதான் நம்மாழ்வார் ஐயா வந்து இன்னைக்கு என் குழந்தைக்கு போய் கிட்ட ஐயாவை பத்தி கேட்டீங்கன்னாலும் அது 4 வயசு ஐயாவை பத்தி அவ்வளவு பேசும். ஏன்னா அவ்வளோ இன்னும் எத்தனை தலைமுறையோ தாண்டி நல்லா வாழ்றதுக்கு அவர் இவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு. அதனால பல தலைமுறை தாண்டி அவர் இருப்பாரு. அவர் சொன்ன வார்த்தைகள் நிகழ்வுகள் கனவுகள் எல்லாம் நினைவா நடந்துகிட்டே இருக்கும். நல்லது நடக்கும். நீங்க வந்து நம்மாழ்வார் ஐயா வழியில வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இதன் மூலமா நீங்க மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐயா நிறைய பேர் நண்பர்கள்லாம் கொஞ்சம் நகைச்சுவையா சொல்லுவாங்க, நீங்க நம்மாழ்வார் ஐயா புத்தகம் படிச்சாலோ ஐயாவோட பேச்சை கேட்டாலோ ஒரு பிளாக் ஹோல் மாதிரி உள்ள போயிட்டீங்கன்னா வெளியே வர முடியாது அவர்கிட்ட இருந்து அப்படிம்பாங்க. நான் அவர் கூட இறுதி காலங்களில் வாழ்ந்திருக்கிறேன். நான் அப்படி ஒரு உண்மையான மனிதரை நான் இது வரைக்கும் பார்த்ததுல அப்படி இருக்கணும்னு முயற்சி பண்றோம். அது நடக்குமான்றது தெரியல. ஆனா அவர் மாதிரிலாம் இருந்துடணும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாவது அவர் மாதிரி வாழ்ந்துடணும். ஏன்னா சொன்ன சொல்லுக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அவ்வளவு பொருத்தமா வாழ்ந்த மனிதர். அது வந்து அவரை படிக்கிறோம். அவர் படிச்சால போதுங்க, அவர் கூட்டு போயிடுவார். அவர் அந்த இயற்கைக்கு நெருக்கமா கூட்டு போவாரு. என்ன நாம செய்யணும், இங்க பிழைக்கிற எல்லாமே பிழைப்புவாத கூட்டமாவே இருக்கு இல்லைங்களா? இது இல்ல, பிழைக்கிறதெல்லாம் மனிதனோட இயல்பு. வாழ்தலுக்கு என்ன அடிப்படைன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றாரு. இப்போ நண்பர்கள் ஐயாவோட புத்தகங்கள் எல்லாம் இப்ப வாசிக்க ஆரம்பிக்கணும். கண்டிப்பா அவரோட காணொலி பார்க்கறதுல என்ன கிடைக்கும்னா திருப்தி அடைஞ்சுக்கிடுவோம். ஆனா வாசிக்கும் போது சிந்திக்க ஆரம்பிப்போம். அதுதான் வாசிப்புக்கும் காணொலி பார்க்கறதுக்கு வித்தியாசம். அந்த வாசிக்க ஒரு இடத்துல நின்று சிந்திக்க தோணும். சிந்திக்க நீங்க நம்மாழ்வாரா மாறுவீங்க. அவர் அதான் சொல்லுவார், நான் 1000 நம்மாழ்வாரை தேடினேன் அப்படிம்பாரு. இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு, இளைஞர்கள் மத்தியில் நடந்துட்டு இருக்கு. குழந்தைங்க அப்படி பேசுறாங்க துடிப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது நாம இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆர்வம் தான் வருது. மாறுது. அவரோட ஒரு தாக்கம் அந்த சமூகத்துல பரவிக்கிட்டே இருக்கு. சோ வாசிப்புதான் பக்கபலம்னு நீங்க சொல்ல வரீங்க. உறுதியா வந்து ஐயாவோட எழுத்துக்கள், சூழல் எழுத்துக்கள் நிறைய இருக்கு. இருந்தாலும் ஐயாவோட எழுத்துக்கள் உங்களை பறந்துபட்ட உலகம் முழுக்க வாசிக்க வைக்கும். ஏன்னா அவர் எல்லாத்தையும் தொட்டு காட்டுவார். மசனா புக்காவுக்காவை தொட்டு காட்டுவார். வங்காரி மாத்தாய சொல்லுவாங்க. அதே மாதிரி ருடால்ஃபா சொல்லி காட்டுவார். இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்லி காட்டி தான் பாடம் கொடுப்பாரு. எளிமையா சொல்லுவாரு. புத்தகங்களை படிக்கிறது, புத்தகங்களை ஒரு சமூகம் படிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த சமூகத்துல தப்புன்றதே இருக்காது. இன்னைக்கு தப்பெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா புத்தகங்கள் எல்லாரும் கையிலும் போய் சேர்ந்தா போதும். அதுதான் அடிப்படை. நீங்க எப்படி நகர்ப்புறங்கள்ல வந்துட்டு இந்த மாதிரி இயற்கை பொருட்களை சந்தைப்படுத்தல் வைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க கிராமத்துக்கும் கொண்டு போகணும்னு நான் ஒரு கருத்துக்களை வைக்கிறேன். உங்களோட பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. நன்றி.